We are so glad you could join us for our online sermon today. Before we hear God's word, we will have scripture read. நீங்கள் இணையம் வழியாக இடம்பெறும் பிரசங்கத்தில் எங்களோடு இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக வேத வாசிப்பு வாசிக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று தேவ செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ரோமர் 9 அதிகாரம் வசனங்கள் 1-5 வரை. புதிய ஏற்பாட்டில் பக்கம் 217. ரோமர் 9 அதிகாரம் வசனங்கள் 1-5 வரை. எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல. கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாயிருக்கிறது. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. அவர்கள் இஸ்ரவேலரே. புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவாராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே. பிதாக்கள் அவர்களுடையவர்களே. மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமேன். இது தேவனுடைய வசனம். நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் செய்வோமாக. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தை மூலமாக நீர் எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். Lord, we pray that you would speak to us through your word, and may your word remind us of who we are. உம்முடைய வார்த்தையானது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று ஞாபகப்படுத்தும்படி உம்முடைய வார்த்தை எங்களை நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், in Jesus mighty name. Amen. நற்செய்தியின் முக்கியத்துவம், the importance of the gospel. How important is it to share the gospel? சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வது எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது? நம்மளுடைய அபிப்பிராயத்திலே எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது? Does the gospel get crowded out in our busy schedule? நம்மளுடைய பரபரப்பான இந்த வாழ்க்கையிலே இந்த சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வது முக்கியம் இல்லாதபடி கருதக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டோமா? This is an important question because we live in life in Singapore where it can get very busy, and being in a position to share the gospel may not be natural to us. இந்த மிகவும் சுறுசுறுப்பான பரபரப்பான சிங்கப்பூர் தேசத்திலே வாழக்கூடிய நீங்களும் நானும் நாம் அநேக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டு சுவிசேஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமலே நம்ம ஒரு வாழ்க்கையிலே நம்ம வாழ முடியும். If we are not intentional about sharing the gospel, and if we do not consider it important, we lose our testimony for Christ in the world. பிரியமானவர்களே, நாம் சிந்தனையிலே இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வது முக்கியமான காரியம், அல்லது சுவிசேஷம் முக்கியமானதாக இருக்கிறது என்று எப்பொழுதுமே நாம் ஞாபகப்படுத்தி கொள்ளாமல் இருப்போமானால் நாம் இந்த உலகத்திலே சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று கிறிஸ்து கொடுத்த அந்த அழைப்பிலே சாட்சிகளாக வாழாதபடியே சராசரி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். If we forget the importance of the gospel, if we forget that you and I are witnesses for Christ, then you and I can live a normal life in Singapore, forgetting why you and I have been called by Christ. Sharing the gospel is part of the Christian's life. சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வது ஒரு கிறிஸ்தவனுடைய மிக முக்கியமான ஒரு அடையாளமாக இருக்கிறது, ஒரு அழைப்பாக இருக்கிறது. Paul states in Romans 9, by sharing the sorrow and anguish in his heart. இந்த ரோமருக்கு எழுதின இந்த நிருபத்தை 9வது நிருபத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, 9வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அவன் எப்படி துவங்குகிறான் என்று கவனித்து பார்ப்போமே. துக்கத்தோடு மனவேதனையோடு அந்த அந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கிறதை நம்ம கவனித்து பார்க்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போமே. எனக்கு
மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. இவனமாக பவுல் இந்த நிருபத்தினுடைய அதிகாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது. துக்கத்தோடும் மனவேதனையும் உருவாக்கக்கூடிய காரியம் என்னது என்று நாம் தொடர்ந்து வாசிப்போமானால் பவுலுடைய துக்கத்துக்கும் வேதனைக்கும் காரணத்தை நம்ம புரிந்து கொள்ளலாம். As we continue reading Romans chapter 9, though he begins with sorrow and anguish, as we continue reading, we realize what is the real cause of the sorrow and anguish that Paul was experiencing as he wrote the letter. இந்த நிருபத்தை எழுதும் பொழுது எது அவனுக்கு அதிகமாக துக்கத்தையும் மனவேதனையும் உருவாக்கினது என்று நம்ம வாசிக்கலாம். This sorrow and anguish were not a result of a self-centered focus. இந்த துக்கமும் இந்த மனவேதனையும் எதனால உருவாகினது என்றால் தன்னுடைய சுயநலத்தினாலே வந்த ஒரு காரியம் அல்ல. அதாவது தன்னுடைய வாழ்க்கையிலே இவருடைய தேவைகளினாலே வரக்கூடிய ஒரு துக்கமும் மனவேதனையும் அல்ல. It was not because Paul was denied something that was due to him. அவனுக்கு வர வேண்டிய காரியம் வராது இருந்ததினாலே பவுல் இங்கு வேதனை அடைகிறார், துக்கம் அடைகிறார் என்றும் விவரிக்கப்படவில்லை. Paul explains that this sorrow and this anguish are so serious that he was willing to forgo what he had if others benefited from it instead of him. பவுல் இங்கு தொடர்ந்து இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது அவன் என்ன சொல்கிறான் என்றால், இந்த துக்கத்தையும் இந்த மனவேதனையும் எந்த அளவு இருக்கிறது என்றால் நான் அனுபவிக்கக்கூடியதை நான் தாராளமாக நான் அதை விட்டுவிட்டு மற்றவர்கள் இதை அனுபவிக்க வேண்டும், அவர்கள் அனுபவித்தால் எனக்கு போதும் என்ற ஒரு வேதனையோடு ஒரு துக்கத்தோடு இந்த கடிதத்தை எழுதுகிறதை நம்ம கவனித்து பார்க்கிறோம். Paul goes on to explain that he was willing to be cut off from Christ for the sake of the salvation of his race. அவனுடைய இனத்திலே அவர்களும் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். அவன் இந்த காரியம் நிறைவேறுவதற்கு தானே கிறிஸ்துவோடு இருக்கக்கூடிய அந்த உறவிலிருந்து அறுக்கப்பட வேண்டும் என்ற அந்த முக்கியத்துவத்தோடு அந்த ஆழத்தோடு இந்த கடிதத்தை எழுதுகிறதை நம்ம கவனித்து பார்க்கிறோம். He writes it in such a point where he says that even though what he is experiencing is so precious to him, for the sake of his own race being saved, he is willing to be denied of that great satisfaction. அவனுக்கு வரக்கூடிய இந்த திருப்தி, கிறிஸ்துவோடு இருக்கக்கூடிய இந்த திருப்தியை அவன் விட்டு கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கான். எதனால விட்டு கொடுக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறான்? தன்னுடைய இனத்தார் அவன் அனுபவிக்கக்கூடிய பவுல் அனுபவிக்கக்கூடியதை அவர்களும் அனுபவிப்பார்கள். ஆனால் அது அவனுக்கு அதிக ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரும். ஆனால் அவர்கள் அனுபவிக்காததினாலே அவனுக்கு அதிக துக்கமும் மன வேதனையும் உருவாகிறது என்று அந்த கடிதத்தை எழுதுகிறதை நம்ம கவனித்து பார்க்கிறோம். He reads that, though he finds great satisfaction, and we can continue reading the book of Romans and you realize how he really enjoys and is satisfied by the love of God. கிறிஸ்துவனுடைய அன்பினாலே எப்படி திருப்தி அடைகிறான், எப்படி முழுமையாக அவனுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று நம்ம விவரிக்கிறதை நம்ம அறிந்து கொள்ளலாம். இருந்த போதிலும் பவுல் என்ன சொல்கிறார் என்றால், அவர்கள் என்னுடைய இனத்தார்கள் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்களானால் இதை இழப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். Paul here says willing to forgo the benefit that he receives in Christ for the sake of the salvation of his race. 9வது அதிகாரம் 3வது வசனத்தை கவனித்து பார்ப்போமே. மாம்சத்தின்படி என் இனத்தார் ஆகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. பவுல் சொல்கிறார், அவர்கள் ரட்சிக்கப்படுவார்களானால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அவர்களுக்காக நான் கிறிஸ்துவை விட்டு அறுக்கப்படுவதற்கு, கிறிஸ்துவை விட்டு நான் தள்ளப்படுவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய முக்கிய காரணம் சுவிசேஷம் எவ்வளவு பவுலுக்கு முக்கியமாக இருக்கிறது என்று இந்த வசனங்கள் நமக்கு விவரிக்கிறது. Now this scripture text tells us that Paul was
the gospel was so important to Paul that Paul was willing to forgo the benefit that comes from the gospel for the sake of the salvation of his race. அவனுடைய இனத்தார் ரட்சிக்கப்படுவதற்கு அவன் விட்டுப்பிடுக்க அவன் தூரமாக தள்ளப்படுவதற்கு அவன் ஆயத்தமாக இருக்கிறான் என்று பவுல் சொல்கிறார். Now Paul is here not saying that he doesn't want to be with Christ. If you read the entire letter to the Roman church, you realize that nothing matters more to him than being with Christ. பவுலை நீங்க இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது தவறான ஒரு அபிப்பிராயத்துக்குள்ளாக வரக்கூடாது. அதாவது அவன் கிறிஸ்துவை விட்டு விடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறான் என்ற தவறான புரிந்துணர்வுக்கு வரக்கூடாது. முழுமையாக அந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை நம்ம வாசிக்கும் பொழுது கிறிஸ்து எவ்வளவு முக்கியம், கிறிஸ்துவனுடைய அன்பு எவ்வளவு போதுமானதா இருக்கிறது, கிறிஸ்துவனுடைய அன்பு எப்படி அவனை அழுத்துகிறது என்று பல தடவை பல வித்தியாசமான வார்த்தைகளை விவரித்து வைத்து கிறிஸ்துவின் மீது உள்ள அந்த அன்பையும் கிறிஸ்து அவன் மீது உள்ள அந்த அன்பையும் விவரிக்கிறதை நம்ம கவனித்து பார்க்கிறோம். ஆகையாலே பவுல் கிறிஸ்து எனக்கு வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆனால் மற்றவர்களும் இந்த அனுபவத்துக்குள்ளாக அவர்களும் வர வேண்டும். அவர்கள் வருவதற்கு நான் எதையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். அவர்கள் இந்த ரட்சிப்புக்குள்ளாக வந்து நான் தள்ளப்பட வேண்டும் என்றால் அதுவும் ஆயத்தமாக இருக்கேன் என்று சொல்லக்கூடிய முக்கிய காரணம் என்னவென்றால் சுவிசேஷம் எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது, தன்னுடைய இனத்தார் எவ்வளவு அவனுக்கு முக்கியமானவராக இருக்கிறார்கள் என்று விவரிப்பதை இந்த வார்த்தைகள் மூலமாக நம்ம கவனித்து பார்க்கலாம். Now Paul here through these words you and I can understand how important the gospel is to him and how important it is that his race, the race that he was part of, be saved through the gospel of Jesus Christ. கிறிஸ்துவனுடைய நற்செய்தி மூலமாக தன்னுடைய இனத்தார் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று எவ்வளவு மிகுந்த ஒரு அழுத்தம் ஒரு பாரம் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்று இந்த ஒரு சில வசனங்கள் மூலமாக நம்ம கவனித்துக் கொள்ளலாம். தொடர்ந்து 9ஆம் அதிகாரம் 4-5வது வசனத்தை நம்ம கவனித்து பார்க்கும் பொழுது ஏன் எவ்வளவு துக்கமும் மனவேதனையும் இருக்கிறது என்று நம்ம விவரித்து பார்க்கலாம், கவனித்து பார்க்கலாம். Now when we continue reading the text in chapter 9, we see and we read the reason that Paul has deep sorrow and anguish because God was first revealed to his race. ஏன் அவ்வளவு மனவேதனையும் துக்கமாக இருக்கிறது என்றால் தேவன் முதலாக இஸ்ரவேலருக்கு அவர்களுக்கு தன்னையே அவருக்கு வெளிப்படுத்தினார் என்று 4-5வது வசனங்களை நம்ம கவனித்து பார்க்கலாம். அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவாராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே, பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமென். அவர்களுக்கு இஸ்ரவேலர்களுக்கு புத்திர சுகாரம் இருந்தது. அவர்கள் மகிமையின் உடன்படிக்கையை அவர்கள் அனுபவித்தார்கள், நியாய பிரமாணத்தை அனுபவித்தார்கள், அவர்கள் வாக்குத்தத்தத்தை எல்லாம் அனுபவித்தார்கள். கிறிஸ்து இந்த இனத்தாரிலிருந்து பிறந்தார், ஆனாலும் இவர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களே என்று சொல்லி வேதனையோடு மன துக்கத்தோடு இந்த வார்த்தைகளை எழுதுகிறதை நம்ம கவனித்து பார்க்கணும். Paul is so filled with sorrow and anguish because he knows that all the good things first took place through the Israelites. God revealed himself through the Israelites. He formed a covenant with them. He gave them his commands. He revealed his glory to them. He was even born from them. The Messiah Jesus was born from that race. And yet that race does not want to receive Jesus. இருந்த போதிலும் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே இந்த இனத்தார் தேவன் பழைய இஸ்ரவேலுக்கு அவர் வெளிப்படுத்தினார். ஆனால் இந்த நாட்களிலே தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பும் பொழுது இதே ஜனங்கள் அவர்களை இயேசுவை புறக்கணிக்கிறார்களே என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்களே என்று சொல்லி துக்கத்தோடு மன வருத்தத்தோடு இந்த வார்த்தைகளை எழுதியிருக்கிறதை நம்ம கவனித்து பார்க்கிறோம். The very people to whom God revealed himself have rejected the Son of the living God. எந்த ஜனங்களுக்கு தேவன் முதலாக வெளிப்படுத்தினாரோ
அந்த தேவனுடைய குமாரனே இந்த ஜனங்கள், இந்த இனத்தார் அவர்கள் புறக்கணித்து விட்டார்களே என்று சொல்லி துக்கத்தோடு இந்த வசனங்களை எழுதுகிறதை நம்ம கவனித்து பார்க்கிறோம். In just 5 verses we read Paul's deep burden for his people. இந்த 5 வசனங்களிலே மட்டுமே நாம் பவுல் தன்னுடைய இனத்தாரின் மீது உள்ள அந்த பாரத்தை குறித்து நாம் புரிந்து கொள்ளலாம். We see a similar situation in Matthew chapter 14 verses 13 to 21. இதே ஒரு சமமான ஒரு சூழ்நிலையும் நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரை அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது அதை புரிந்து கொள்ளலாம். இயேசு தன்னுடைய ஜனங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த பாரமானது தான் அனுபவித்த பாரத்தை விட இயேசு தன்னுடைய ஜனங்கள் மீது வைத்திருந்த அந்த பாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் என்று நம்ம கவனித்து பார்க்கிறோம். More than Jesus was experiencing a certain burden in his life, but the people who were coming to him, he saw what they were experiencing and he put aside his burden and he ministered to their burdens. We read that in Matthew chapter 14 verse 13. மத்தேயு சுவிசேஷம் 14வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஓர் இடத்துக்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். Matthew 14:13 states that when Jesus heard this, he withdrew to a desolate place. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தனியே போனார் என்று வேதம் சொல்கிறது. What did Jesus hear that caused him to withdraw? இயேசு கேட்ட அந்த செய்தி என்ன? அந்த கேட்டதை பிறகு அவர் தனியாக போகும்படியாக அவர் இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. In Matthew chapter 14 verses 9 to 12, we read that John the Baptist had been beheaded and Jesus heard this news and he withdrew. இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரை நம்ம வாசிக்க கேட்கும் பொழுது யோவான் ஸ்நானகனானவன் அவனுடைய வாழ்க்கையானது அங்கு கொலை செய்யப்பட்டது, யோவான் ஸ்நானகனுடைய தலை அறுக்கப்பட்டது என்ற இந்த கேள்வியெல்லாம் கேட்ட உடனே இதை கேட்டு இந்த செய்தியை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்துக்கு தனியே சென்றார் என்று வேதம் சொல்கிறது. அந்த சங்கதியை இயேசுவை அறிவித்தார்கள். அதாவது அந்த செய்தியை யோவான் ஸ்நானகனுக்கு நேரிட்ட காரியங்களை இயேசு கேள்விப்பட்டவுடனே தனியே அவர் சென்றார் என்று வேதம் சொல்கிறது. When Jesus heard the situation surrounding John the Baptist and what had happened, how he had been beheaded, when he heard this, Jesus withdrew. John the Baptist was related to Jesus, and Jesus' relative had experienced a horrible death. பிரியமானவர்களே, யோவான் ஸ்நானகனும் இயேசுவும் அவர்கள் உறவினர்களாக இருந்தார்கள். இயேசுனுடைய உறவினருக்கு ஒரு சம்பவம் நடைபெற்ற உடனே அந்த அகோரமான மரணத்தினுடைய செய்தி அவருக்கு வந்த உடனே இயேசு தனியாக இருக்கும்படியாக அவர் சென்றார் என்று வேதம் சொல்கிறது. When Jesus heard the horrible death that had taken place to his relative, Jesus withdrew to be alone. When he heard this, he withdrew to be alone. பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்ட உடனே இயேசு தனியே இருக்கும்படியாக அவர் சென்றார். Even though the text does not state why he withdrew, you and I can understand why he wanted to be alone. பிரியமானவர்களே, வேதமானது விவரமாக நமக்கு சொல்லாமல் இருந்தாலும் ஏன் இயேசு அங்கு தனியாக சென்றார் என்று இந்த வசனங்களுக்கு முன்பதாக 14வது அதிகாரம் 9லிருந்து 12வது வசனம் வரை வாசிக்கும் பொழுது ஏன் இயேசு தனியாக போனார் என்று ஒரு அளவு நம்ம புரிந்து கொள்ளலாம். When the crowds heard where he had gone to be alone, scripture says that they followed him. பிரியமானவர்களே, 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்போமே. இயேசு தனியாக எங்க போகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அங்கு இருக்கக்கூடிய திரளான ஜனங்கள் அவர் கேள்விப்பட்டு இயேசுவை பின்தொடர்கிறதை நம்ம கவனித்து பார்க்கிறோம். அதை வாசிக்க கேட்போமே. 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஓர் இடத்துக்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு
பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். Even though Jesus was affected by the death of John the Baptist, when he saw the crowds, scripture says he had compassion on them and healed their sick. இயேசு யோவான் ஸ்நானகனுடைய மரணத்தை கேள்விப்பட்ட உடனே அவருக்கு ஒரு பாதிப்பு உண்டாகி தனியாக இருக்கும்படியாக அவர் சென்ற போதிலும் திரளான ஜனங்களை அவர் கண்டவுடனே அவர்கள் மேல் மனதுருகினார் என்று 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தின் வாசியை கேட்போமே. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதிஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். Not only did Jesus meet their needs, he also met their physical needs. He went on to feed the people till they were satisfied. அவர் தனித்து இருக்கும் பொழுது ஜனங்கள் அவர் தேடி வந்த உடனே அவர் மனதுருகி அவர்களை அவருடைய தேவைகளை சந்தித்தார். அது மட்டுமல்ல, நாம் 14ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர்களுடைய தேவை சரீரபூர்வமான தேவை, அவருடைய பசியை அவர் தீர்த்தார் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்க கேட்போமே. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். பிரியமானவர்களே, இயேசு அவர்கள் அனுபவித்த பாரத்தை ஒரு பக்கமாக தள்ளிவிட்டு சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வதற்கு, சுவிசேஷத்தை நடைமுறையாக காண்பிப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. Now Jesus was willing to put aside his personal experiences for the sake of the gospel. He sets such a brilliant example for all of us to follow. பிரியமானவர்களே, மிக தலை சிறந்த ஒரு எடுத்துக்காட்டை இயேசு நமக்கு காண்பிக்கிறார். அவர் பாரத்தை அனுபவித்து கொண்டிருந்தாலும் மற்றவர்களுடைய தேவைகளை அவர்கள் சந்திக்கும் பொழுது சுவிசேஷத்தை நடைமுறை விதத்திலே காண்பிக்கும்படியாக இயேசு தன்னுடைய பாரத்தை ஒதுக்கி வைத்து ஜனங்கள் மீது மனதுருகி அவர்களுடைய தேவையை சந்தித்தார் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. Both Jesus and Paul knew that without the gospel, everyone who labors in life labors in vain. பிரியமானவர்களே, இயேசுவும் பவுலும் ஒன்றை அறிந்தார்கள். எந்த நிச்சயத்திலிருந்து, எந்த புரிந்துணர்வோடு அவர்கள் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொண்டார்கள் என்றால், கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கை, சுவிசேஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை, தேவனோடு ஒரு உறவு இல்லாத ஒரு வாழ்க்கை எவ்வளவுதான் உழைத்தாலும் அது வீணாக இருக்கும் என்று அவர்கள் அறிந்ததினாலே தங்களுடைய பாரங்கள் அவர்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வதற்கு இருவரும் ஆயத்தமாக இருந்தார்கள். Both Jesus and Paul knew what was at stake. They knew what was important. And they put aside their personal interests and they sought the kingdom of God. And Jesus exemplified it by putting aside his pain to meet with the needs of others. இயேசு தன்னுடைய வேதனையை அவர் ஒதுக்கி வைத்துவிட்டு ஜனங்களுடைய தேவைகளை சந்திக்க அவர் ஆயத்தமாக இருந்தார். It is the gospel of Jesus Christ that alone satisfies a person and causes the soul to live. We read that in Isaiah 55 verses 2 to 3. எசையா எழுதின அதிகாரம் 55வது அதிகாரம் 2-3வது வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போமே. தேவனுடைய வார்த்தை மட்டுமே பிரியமானவர்களே ஒரு நபரை திருப்தியாக்க முடியும், ஒரு ஆத்மாவை பிழைக்க செய்யும். நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும் என்று
வேதம் நமக்கு சொல்கிறது. அந்த மகிழ்ச்சியாக திருப்தியாக்கக்கூடியது என்ன? தேவனோடு இருக்கக்கூடிய உறவும் தேவனுடைய வார்த்தையும். It is the word of God and the relationship through the word of God that we have with God that will fully satisfy us. It is Jesus and Jesus alone, my friends. இயேசு மாத்திரமே நம்மை திருப்தியாக்க முடியும். In this fast-paced country that we live in, we can sometimes focus on getting ahead of others. இந்த மிக பரபரப்பான சுறுசுறுப்பான இந்த உலகத்திலே நம்ம வாழும் பொழுது எப்படியாவது இன்னொருவரை நம்ம தட்டி சென்று முன்பதாக செல்ல வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை நம்மளுக்குள்ளாக இருக்கலாம். இவ்விதமாக வாழும் பொழுது உட்புற தோற்றம் உள்ளவர்களாக இருக்கலாம். We may become an inward looking person because we are always looking out to edge someone ahead. We are always looking out to outlast, outbeat and outrun someone else. இன்னொரு நபரை எப்படியாச்சும் முன்னேறி செல்ல வேண்டும், அவரை பார்க்கலாம் நான் தான் முன்பதாக செல்ல வேண்டும் என்று அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே, அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்திலே இந்த தேசத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்திலே தேசத்திலே வாழும் பொழுது சில நேரத்திலே உட்புறம் நோக்கம் உள்ளவர்களாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எனக்கு என்ன வேண்டும், எனக்கு வர வேண்டியது என்ன, எனக்கு வர வேண்டியது வராமலே இருக்கிறது என்று வருத்தப்பட்டு நம்முடைய கவனம் எல்லாம் அங்கு செல்வதற்கு வாய்ப்பு உள்ளவர். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் இருக்கலாம். ஆகையாலே பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையானது சுயநலமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்கிறது. Scripture reminds us that you and I are not called to live a self-centered life. The lives of Jesus and Paul remind us that there's more to life than just working and meeting our own needs. பிரியமானவர்கள், இயேசுனுடைய வாழ்க்கையை கவனித்து பார்க்கும் பொழுது, பவுலுடைய வாழ்க்கையை கவனித்து பார்க்கும் பொழுது, வெறும் வேலை செய்து நம்முடைய அன்றாட தேவையை சந்திப்பதற்கு மேலான ஒரு நோக்கம் நமக்கு யாவருக்குமே இருக்கிறது என்று அவர்களுடைய வாழ்க்கைகள் நமக்கு ஒரு ஞாபகமாக இருக்கிறது. Paul was burdened for his race. His race did not know Jesus. பிரியமானவர்களே, பவுல் தன்னுடைய இனத்தாருக்காக பாரமாக இருந்தான். அவனுடைய இனத்தார் இயேசுவை இன்னும் அறியாமல் இருக்கும் பொழுது எப்படி ஒரு திருப்தியோட ஒரு வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்வது, எப்படி தன்னுடைய இனத்தார் ரட்சிக்கப்படாமல் இருக்கும் பொழுது அவன் எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் வாழ முடியும் என்ற ஒரு மனப்பக்குவத்தோடு அவன் வாழ்ந்து கொண்டிருந்ததை நம்ம கவனித்து பார்க்கிறோம். Paul was so burdened that his race did not know Jesus, and he didn't allow his own personal satisfaction, he didn't allow his personal achievements to blind himself to the fact that his race did not know Jesus. தன்னுடைய வாழ்க்கையிலே பல வெற்றிகள் இருந்திருக்கலாம், தன்னுடைய வாழ்க்கையிலே பல முன்னேற்றங்கள் இருந்திருக்கலாம், ஆனாலும் பவுல் தன்னுடைய இனத்தாருக்காக பாரமுள்ளவனாக இருந்தான் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. Jesus was so burdened for the people that he didn't even allow his personal grief to blind him to the needs of others. பிரியமானவர்களே, நாம் இயேசுவுடைய வாழ்க்கையை கவனித்து பார்க்கும்போது அவர் தனிப்பட்ட ஒரு துக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் மற்றவர்களுடைய தேவையை கவனித்து பார்க்கும்போது தன்னுடைய தனிப்பட்ட துக்கத்துக்கு இடம் கொடாதபடிக்கு சுவிசேஷத்தை வழங்க வேண்டும், ஜனங்களுடைய தேவையை சந்திக்க வேண்டும் என்ற, ஜனங்களுடைய ஆவிக்குரிய தேவைகள் சந்திக்க வேண்டும் என்று இயேசு பிரயாசப்பட்டு வாழ்ந்ததை நம்ம கவனித்து பார்க்கிறோம். Have we, my friends, allowed setbacks in our lives to blind us to the importance of the gospel? பிரியமானவர்களே, நாம் சுற்றி பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தோல்விகள் நாம் சுவிசேஷத்துக்கு முக்கியத்துவம் கொடாதபடி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? And to the needs of the people, the spiritual needs of the people around us. நம்ம சுற்றி உள்ளவர்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தேவை இருக்கிறதே, அந்த ஆவிக்குரிய தேவைகளை நம் சுவிசேஷத்தை வழங்காதபடிக்கு நம்மளுடைய சுயநலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? There are many around us, my friends, who spend money on that which is not bread and labor that does not satisfy. பிரியமானவர்களே, சுற்றி இருக்கிறவர்கள் அநேகர் அவர்கள் அதிக பிரயாசப்பட்டு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் ஏசாயா 55:2 மறுபடியும் நமக்கு வலியுறுத்துகிறது. In Isaiah 55:2 we read that very thing, that many around us spend money on that which is not bread and labor that does not satisfy. Let's have that. அது வாசிக்க கேட்போமே. நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன்?
நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். Today, will we be willing to realign our priorities with those of the kingdom of God? இந்த நாளிலே பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் முக்கியமாக கருதக்கூடிய காரியத்தை நாம் ஒரு பக்கத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் எது முக்கியமாக இருக்கிறதோ, கிறிஸ்துவுக்கு எது முக்கியமாக இருக்கிறதோ அதுவே என்னுடைய முக்கியமான காரியமாக, என்னுடைய பாரமாக இருக்கும் என்று அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? Who will seek those who are born in a Christian family but have not known Christ? ஒருவேளை பிரியமானவர்களே, கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து கிறிஸ்துவை அறியாதவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அவர்களை யார் சந்திப்பா? Who will seek those who do not know the Lord? தேவனை அறியாதவர்களை யார் அவர்களை போய் சந்திக்க போகிறார்? Who will seek those who have known Christ but have left the faith? கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்துவே எனக்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு யார் அவர்களுடைய தேவைகளை போய் சந்திக்க போகிறார்? யார் அவர்களுடைய ஆவிக்குரிய தேவைகளை சந்திக்க போகிறார்? Will we continue to be caught up with ourselves or will we give importance to the gospel? நாம் பிரியமானவர்களே, நம்மளுடைய சுயநலமான ஒரு வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்வோமா, அல்லது நற்செய்தி சுவிசேஷத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போமா? நாம் ஜெபம் செய்வோமாக. Let us pray. ஆண்டவரே, எங்களை மன்னியும். எங்களுடைய பாரங்கள், எங்களுடைய ஆசைகள், எங்களுடைய தோல்விகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து விட்டு நம்மை சுற்றி இருக்கிறவர்களுடைய ஆவிக்குரிய தேவையை சந்திக்காமலே போய்விட்டோமே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. Lord, we pray that you would forgive us where our failures, our desires, our ambitions have become so important that we have forgotten about the importance of the gospel. Teach us, Lord, to be more like you, to be inspired by Paul, your servant. ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவை போல எங்களை மாற்றும். நீ தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய ஊழியக்காரனை போல, பவுலை போல வாழ எங்களுக்கு நீ உதவி செய்யும். எங்களுடைய இனத்தாருக்காக பாரமுள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. Help us, Lord. Help us, Lord, to be burdened about our race who do not know you. We commit ourselves afresh to be a witness for Christ. கிறிஸ்துவுக்காக ஒரு சாட்சியாக இருக்க எங்களையும் உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணம் செய்கிறோம். இயேசுவின் நாமத்திலே, in Jesus' mighty name. Amen. We hope you have been blessed by the word of God today. If you have any questions after hearing the sermon today, or you need someone to talk to, please contact our church office. We would like you to know that you are not alone and that we as a church are willing to journey with you. We hope to be a safe space where you can grow in Christ as a person. We hope you have a great week. God bless you. நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு நபராக வளர்ச்சி அடைவதற்கு உங்களது பாதுகாப்பான இடமாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக அமையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.